பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம். இங்க ராஜி எதிர்பார்க்காத நேரம் அங்க கண்ணன் ஃபோன் பேசிக்கிட்டே போறத பாத்துடுறாங்க. கண்ணனை பார்த்த உடனே என் நகையை கொண்டு போன கண்ணனை கண்டுபிடிச்சாச்சு, எப்படியும் இவங்கிட்ட இருந்து நகையை வாங்கியே ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கண்ணன் பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாங்க ராஜி. ஆனா ராஜியை பார்த்த உடனே கண்ணன் அங்கிருந்து கிளம்பி எப்படியாவது தப்பிச்சு போயிடணும், இந்த ராஜிக்கிட்ட மாட்டோன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எங்கேயாவது போயிடணும்னு சொல்லி நினைக்கும் போது ராஜி பின்னாடியே போயிட்டு அந்த நகை எங்கே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கண்ணன் கிட்ட கேட்கும்போது உடனே கண்ணனும் ராஜிக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அங்கேருந்து எப்படியோ கிளம்பி போனா போதும்னு போயிடுறாரு. ராஜியால் மறுபடியும் கண்ணனை பார்க்க முடியல. உடனே இங்கே ராஜியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ராஜி கிட்ட என்னாச்சுன்னு கேட்க உடனே கதிரும் அங்கே வந்துடுறாரு. என்னாச்சு ராஜின்னு கேட்கும்போது தான் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. கண்ணன் இங்கே தான் இருக்கான், எப்படியாவது அவங்ககிட்ட இருக்க என்னுடைய பணம் நகைன்னு எல்லாத்தையுமே வாங்கிடணும், மறுபடியும் அப்பா கேட்ட மாதிரியே அந்த நகையை கொடுத்தாதான் உன் மேல தப்பே இல்லைன்னு என்னால நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அந்த கண்ணன் இங்க தான் இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுல, நீ கவலைப்படாம இரு ராஜி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உடனே ராஜியும் இப்பவே போலீஸ்ல போயிட்டு இங்க கண்ணனை பத்தி சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுப்போம், நகையை அவங்களே கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்கல்ல கதிர் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே கதிரும் நீ கவலைப்படாத, ஆனா இப்ப போய் போலீஸ்ல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதெல்லாம் சரிப்பட்டு வராது, என் வீட்லேயும் பெரிய பிரச்சனையாயிரும், என் அப்பாவுக்கு தெரியாம தான் உனக்கும் எனக்கும் எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, இதுக்கு துணையாக இருந்தது மீனா அண்ணி, அதனால் அப்பா இதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டாங்க, கொஞ்சம் பொறுமையாரு, அந்த கண்ணனை எப்படியாவது நானே கண்டுபிடிச்சி உன் நகையை நானே திருப்பி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் இங்கே கதிரும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே கண்ணன் தூரமாக போகிறத கதிரோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு கதிர் இது அந்த ராஜியை ஏமாத்துறேன் கண்ணன் தானே அப்படின்னு சொல்ல அவனை தான் நானும் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு பின்னாடியே போயிட்டு கண்ணனை பிடிச்சி வெளுத்து வாங்குறாரு இங்க கதிரும். ராஜியை ஏமாத்தி தப்பிச்சு போன மாதிரி கதிர்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாத கண்ணன் என்னை விற்று எல்லா உண்மையும் நானே சொல்லிடுறேன், அது மட்டும் இல்லாம என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துறாத அப்படின்னு சொல்லும்போது உடனே கதிரும் நான் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாதுன்னா இப்பவே நகையை நீ கொடுத்துதான் ஆகணும், பொய் சொல்லி ஏமாத்தலாம் நினைச்சுன்னு அப்புறம் அவ்வளவுதான் சொல்ல உடனே கதிரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்க கண்ணனை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க, பலார் பலார்னு வைக்கிறாங்க. ஆனா மறுபடியும் கதிரை ஏமாத்தணும் அப்படின்ற எண்ணத்துல இங்க கண்ணன் இருக்கிறத இங்க வந்து கதிர் புரிஞ்சுக்கிறாரு. உடனே கண்ணனை இப்படியே விட்டா நகையும் கிடைக்காது பணமும் கிடைக்காது, மறுபடியும் இங்கே ராஜிக்கு இந்த கண்ணனால் ஏதாவது பிரச்சனை வரவும் நிறைய வாய்ப்பு இருக்குது. முன்னாடி நடந்ததை சொல்லி இங்கே கதிர்கிட்ட இங்கே ராஜிக்கிட்ட பணத்தை வாங்கலான்னு கூட இந்த கண்ணன் நினைப்பான், அதனால ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் சரியான முடிவுன்னு சொல்லி கதிர் கிடைச்ச கண்ணனை அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு போலீஸ்கிட்ட கூட்டிகிட்டு போய் நடந்த எல்லா உண்மையவும் அங்கே போலீஸ்கிட்ட சொல்லி இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உடனே போலீஸும் இவனை ஏற்கனவே நாங்கள் தேடிட்டு இருந்தோம், அந்த பொண்ணு ராஜியை மட்டும் இல்லை நிறைய பொண்ணுங்க கிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லி இவன் மேலே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இவனுக்கு இதே தான் வேலை, ஒவ்வொரு பணக்கார வீட்டு பொண்ணுக்கிட்டையும் பேசி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையாக பேசி அவங்க பணம் நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்த உடனே பணம் நகையை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான் போல, இவனை காணும் எப்படி பிடிக்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தோம் தம்பி, நீ ஏன் கூட்டிகிட்டு வந்துட்ட அப்படின்னு கதிர்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட கதிர் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு. அது மட்டும் இல்லாமல் சார் ஏற்கனவே இந்த ராஜ்யவும் இப்படி தான் நம்ப வச்சு நிறைய பணம் நகைன்னு வாங்கிட்டு போய் ஏமாத்திட்டான் சார், இவனை சும்மா விடாதீங்க, மறுபடியும் அந்த பணம் நகை எல்லாத்தையுமே நீங்கள் தான் சார் திருப்பி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கதிர் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே போலீஸும் இங்கே கண்ணனை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. யார் யார்கிட்ட பணம் நகைன்னு ஏமாத்தினியோ எல்லா பணம் நகையும் மொத்தமாக இங்கே வந்தாகணும், அப்படி பொய் சொல்லி ஏமாத்தலாம்னு நினச்ச நகை பணத்தை தரமாட்டேன்னு இருந்தேன்னா அப்புறம் நீ வெளியில் போக முடியாது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இங்கே உடனே கண்ணனும் சார் விட்டுருங்க சார், நான் எப்படியாவது இந்த பணம் நகை எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்துட்றேன், ஆனால் என் மேலே கம்ப்ளைண்ட் வந்து வேண்டாம் சார், என்னை விட்டுருங்க, என்னை நம்பி நிறைய பேர் இருக்காங்க சார், என் குடும்பத்தில் உள்ளவங்களாம் அவமானப்பட்டுருவாங்க சார், நான் இனி எந்த பொண்ணையும் ஏமாற்ற மாட்டேன், யாருடைய பணம் நகை மேலேயும் வந்து ஆசைப்பட்டு அதை வந்து வாங்கணும் ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன் சார், என்னை மன்னிச்சு விட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரி அழுகிறாரு. ஆனால் போலீஸ் கண்ணனை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருந்ததால் பணம் நகை முதல்ல வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ரொம்ப கோபமாக இங்கே கண்ணன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இது கதிர் மூலமாக ராஜிக்கு தெரிஞ்ச உடனே ராஜியும் அங்கே வந்து கதிரை பார்க்கறதுக்காக அங்கே வந்துடுறாங்க. உடனே கதிர் வந்து சொல்கிறாரு, ராஜி பாத்தியா நீ சொன்னல கண்ணனை பிடிக்க முடியாது அப்படின்னுட்டு, இங்கே வசமாக மாட்டிக்கிட்டான் இந்த கண்ணன், இவன் மூலமாக உன்கிட்ட இருந்து வாங்கின எல்லா பணம் நகையை நம்ம வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி இங்கே ராஜியும் கதிரும் வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் மில்லுக்கு போன முத்துவேல் அங்கே பெரிய பிரச்சனையாயிடுச்சு, தாங்கிட்ட ஒருத்தர் பணத்தை வாங்கிட்டு என்னை ஏமாத்திட்டாரு, மறுபடியும் அவர்கிட்ட பணத்தை வாங்கி தரணும்னு சொல்லி அந்த ஆளு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போலீஸை பார்க்கறதுக்காக முத்துவேல் வராரு. முத்துவேல் அங்கே ராஜியும் கதிரும் ஓரமாக நிற்கிறத பார்த்த உடனே போலீஸை பார்க்கறதுக்காக இந்த ராஜியும் கதிரும் எதுக்கு வந்திருக்காங்க, ஒருவேளை
பாண்டியனோட வீட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருந்திருக்குமோ, எதுவும் புரியலையே, உள்ளே போய் போலீஸ்கிட்ட கேட்போம், இந்த ராஜிக்கிட்டேயோ கதிர்கிட்டேயோ தான் நம்ம பேச மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போன முத்துவேல் நான் அங்கே கண்ணன் வந்து ஓரமாக உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு இவன் யாரு அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே அங்கே போலீஸ்கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா, எதுக்கு இந்த பையனை இப்படி வெளுத்து வாங்கிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு ராஜி கதிர் எனக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்க எதுக்கு வெளியில் நின்றுட்டு இருக்காங்க, ஏதாவது பிரச்சனைன்னு இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாரு முத்துவேல். உடனே போலீஸும் ஆமாம் சார், வேற என்ன, அந்த பொண்ணு ஏற்கனவே கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த கண்ணன்ற பையனை தான் விரும்பிட்டு இருந்திருக்கா போல, இவன் மேலே உள்ள நம்பிக்கையில் தன்னுடைய குடும்பம் வேண்டான்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த பணம் நகைன்னு இவனை நம்பி எடுத்துகிட்டு போயிருக்கா. அங்கே போனதுக்கு அப்புறமா தான் இந்த கண்ணன் நல்ல பையனே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது வீட்டுக்கு கிளம்பி போயிடணும் அப்படின்னு நினைக்கிற நேரம் இந்த பொண்ணு கொண்டு வந்த பணம் நகைன்னு எல்லாத்தையுமே இந்த பையன் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். இந்த பொண்ணு எங்கே போகிறதுனே தெரியாமல் தனியாக நின்று அழுதுட்டு இருந்திருக்கு போல. அப்போ தான் அந்த பொண்ணோட அத்தையும் அத்தை பையனும் நடந்த எல்லா உண்மையவும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணை பற்றி அவங்க வீட்டில் உள்ளவங்களும் தெரிஞ்சவங்களும் தப்பாக பேசுவாங்களே, இப்படியே இந்த பொண்ணை விட்டுறக்கூடாதுன்னு உதவி செய்கிறதுக்காக அந்த பையன் கதிரை இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி ஏதாவது குடும்பத்தில் நடக்குமா சார், ரொம்ப நல்ல குடும்பம் போல், அதனால தான் சொந்தக்கார பொண்ணு யார் முன்னாடியும் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கக்கூடாதுன்னுட்டு அவங்க இந்த பொண்ணோட அப்பா அவங்க தங்கச்சிக்கிட்ட பேச மாட்டாங்களாம். குடும்பத்தில் ஏதோ பெரிய பிரச்சனையா, ஆனாலும் தான் அண்ணன்களுக்காக இப்படி தன்னுடைய பையனை பற்றின ஒரு எண்ணம் கூட இல்லாமல் தான் அண்ணன் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு தான் பையனை இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ தான் இந்த கண்ணனை பார்த்துருக்காங்க, அதான் கூட்டிகிட்டு வந்து இவன் நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான். அந்த பையன் கதிர் யார் அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தாங்களோ அவன் மேலே தான் எல்லாரும் தப்பு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த கண்ணன் எடுத்துகிட்டு போன நகை பணம் எல்லாத்தையும் என் அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும், வாங்கி கொடுங்க சார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இங்கே எல்லா உண்மையவும் இங்கே முத்துவேலுக்கிட்ட சொல்ல. அப்போ தான் முத்துவேலுக்கு தெரிய வருது, இங்கே ராஜி முதல்ல இந்த கதிரை வந்து விரும்பவும் இல்லை, கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படவும் இல்லை, இந்த கண்ணனை நம்பி போய் தான் பணம் நகைன்னு எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கா. ஆனால் கோமதியும் கதிரும் செஞ்ச உதவியால் தான் இப்போ என் பொண்ணு ஒரு நல்ல வாழ்க்கையோட பாண்டியனோட வீட்டில் மருமகளாக தலை நிமிர்ந்து நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கா. இது தெரியாமல் கோமதியவும் பாண்டியனையும் அந்த கதிரையும் எப்போ பார்த்தாலும் அவமானப்படுத்தி அவங்கள ஏதாவது செய்யணும்னு நான் மட்டும் இல்லாமல் சக்திவேல்னு இந்த குமாரனு எல்லாரும் நினச்சிட்டு இருந்தோம். அதெல்லாம் பெரிய தப்புன்னு இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு கண் கலங்கி போய் இருக்காரு இங்கே வந்து முத்துவேல். உடனே வந்த போலீஸும் ஆமாம் சார், நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே முத்துவேல் சொல்கிறாரு, என் மில்லில் வந்து என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு மறுபடியும் பணத்தையும் வட்டி பணத்தையும் கேட்டால் தரமாட்டிக்கிறாங்க, அந்த ஆள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவர் எதுக்காக வந்தாரோ அந்த வேலையை அங்கே செஞ்சிட்ருக்காரு முத்துவேல். ஆனாலும் ராஜியை பற்றியே யோசனை பண்ணிகிட்ருக்காரு. ராஜி ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருந்தாலும் மறுபடியும் நம்மளை பார்க்க முடியாமல் நின்னப்ப உதவி செஞ்சது என் தங்கச்சி தான். ஆனால் என் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட இங்கே வந்து கோமதியும் அந்த பாண்டியன் வீட்டில் உள்ள யாருமே வரக்கூடாது, இனி இந்த ராஜி எனக்கு மகளே இல்லைன்னு எவ்வளோ பேசினேன். ஆனால் இங்கே ராஜி மேலே தான் எல்லா தப்பும் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நானும் என் குடும்பத்தில் உள்ளவங்களும் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்றதுக்காக தான் வீட்டுக்காரருக்கு பாண்டியனுக்கு கூட தெரியாமல் இங்கே கோமதி எப்படி ஒரு நல்ல வேலை செஞ்சுருக்கா, என் குடும்பத்துக்காகவும் நான் அவமானப்படக்கூடாதுன்றதுக்காகவும் தானே. இதை கூட புரிஞ்சுக்காம எவ்வளோ என் தங்கச்சியை வந்து நான் புரிஞ்சுக்காமலாம் பேசியிருக்கேனே அப்படின்னு சொல்லி மனசு ரொம்ப வேதனைப்படுறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்த முத்துவேலும் மெதுவாக வெளியில் வர அங்கே வந்து ராஜி அவங்க அப்பாவை சந்தோஷமாக பார்க்குறாங்க. ஆனால் இங்கே கண் கலங்கி போய் நிற்கிறாரு முத்துவேல். என் பொண்ணுக்கிட்ட பாசமாக பேசவும் முடியல, அவள் செஞ்சது தப்பாக இருந்தாலும் கதிர் தம்பி நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ பெரிய ஒரு வேலையை செஞ்சுருக்காரு. இங்கே என் தங்கச்சியே சொல்லியிருந்தாலும் என்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம், இந்த ராஜியை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லாமல் இங்கே என் தங்கச்சிக்காகவும் இங்கே வந்து என் குடும்பத்துக்காகவும் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி எனக்கு எவ்வளோ பெரிய நல்லது செஞ்சுருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே ராஜிக்கிட்டையும் கதிர்கிட்டையும் பேசாமல் வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு நினச்சாலும் இங்கே முத்துவேலால் இதெல்லாம் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தாங்க முடியாமல் மறுபடியும் ராஜிக்கிட்டையும் கதிர்கிட்டையும் மெதுவாக பேச போகிறாரு. கதிர் தம்பி எல்லா உண்மையும் எனக்கு தெரியும், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல உடனே ராஜியும் அப்பா என்னப்பா சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது அங்கே அந்த கண்ணன் மூலமாக நீ வந்து குடும்பமே வேண்டான்னு சொல்லி போயிட்டு நகை பணம் இல்லாமல் நீ என்னெல்லாம் வந்து கஷ்டப்பட்டிருக்கன்றதை தெரிஞ்சுக்கிட்ட ராஜி, உனக்கு வாழ்க்கை கொடுத்ததே கோமதியும் இங்கே வந்து கதிரும் தான் அப்படின்ற உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சு. கதிர் தம்பி உங்கள் மேலே தான் தப்பு இருக்குது, பணம் நகை
நகைக்கு ஆசைப்பட்டு என் சொத்தை அடையிறதுக்காக உங்கள் அப்பாவும் நீங்களும் சேர்ந்து போட்ட திட்டத்தால் தான் என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. உங்களை நம்பி இந்த ராஜி வந்ததால் ராஜி என் மகளே கிடையாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். நானே தேடி ராஜிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்துருந்தாலும் உங்களை மாதிரி ஒரு அருமையான மாப்பிள்ளையை தேடி என்னால் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கவே முடியாது. நீங்கள் பணத்துக்கோ நகைக்கோ ஆசைப்பட்டு ராஜியை கல்யாணம் பண்ணலை. நாங்கள் யாரும் அவமானப்பட்டு நின்றக்கூடாதுன்றதுக்காக ராஜியே குடும்பத்தை பற்றி யோசிக்கலனாலும் எங்கள் குடும்பத்துக்கிட்ட நீங்கள் வந்து பேசவும் இல்லை. நாங்கள் உங்களை வந்து எப்பயுமே உங்களுக்கு பிரச்சனை தான் செஞ்சிட்டு இருந்தோம். ஆனாலும் எங்கள் குடும்பத்துக்காக இப்படி ஒரு நல்ல வேலையை செஞ்சுருக்கீங்க தம்பி, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாரு. இது எல்லாத்தையுமே அந்த பக்கமாக போன குமார் பார்த்துட்டு, என்ன நம்ம அப்பா சக்திவேல் நம்ம கிட்ட சொன்ன மாதிரியே நடந்துட்டு இருக்கு. பெரியப்பா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ராஜி மேலேயும் கதிர் மேலேயும் பாசத்தை காட்ட ஆரம்பிக்கிற மாதிரி இங்கே உட்காந்து இங்கே நின்று பேசிகிட்டு இருக்காரு. என்ன ஏதுன்னு தெரியல. அப்பா ஏற்கனவே சொன்னார், சொத்தை வேற பிரிக்கல, அண்ணன் வேற அந்த குடும்பத்தை பக்கம் சாஞ்சிட்டு இருக்காரு, நமக்கு சொத்து வராமல் போயிருமோன்னு பயமாக இருக்குன்னு சொன்னாரே, அப்படி தான் நடந்துருமோ? முதல்ல சொத்தை பிரித்து எல்லா சொத்தும் நமக்கு வர மாதிரி செய்யணும். சொத்து இந்த ராஜிக்கும் கதிருக்கும் அந்த பாண்டியன் குடும்பத்துக்கும் மட்டும் போகவே கூடாது. இப்படி நடக்க வாய்ப்பில்லைன்னு நினச்சேன். ஆனால் பெரியப்பா மனசு மாதிரி கதிரையும் ராஜியவும் ஏத்துக்கிட்டார் போலயே. இதை முதல்ல அப்பா கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு குமார் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சக்திவேல் கிட்ட சொல்றதுக்காக அங்கிருந்து கிளம்புறாரு. உடனே கதிர் முத்துவேல் கிட்ட, இப்பயாவது என் மேல தப்பே இல்லை அப்படின்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்க. நகை பணத்துக்கு ஆசைப்பட்டு ராஜியை கல்யாணம் பண்ணிக்கல. எங்க அம்மா சொன்னதுக்காக தான் நான் ராஜியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் விரும்பலனாலும் இப்ப நானும் ராஜியும் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. அதான் கண்ணனை தேடி கண்டுபிடிச்சாச்சு. அவன்கிட்ட இருந்து சீக்கிரமாவே ராஜியோட பணம் நகைன்னு எல்லாத்தையுமே நான் வாங்கி உங்ககிட்டயே கொடுத்துட்றேன். அந்த நகையும் பணமும் எனக்கு வேண்டவே வேண்டாம். நான் சம்பாதிக்கிறேன். என் பொண்டாட்டி ராஜியை நல்லபடியாக என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்ல, உடனே சக்திவேல், தம்பி நான் என்னென்னவோ பேசியிருக்கேன், உங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்தியிருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க. அந்த நகையும் பணமும் மறுபடியும் கிடைச்சாலும் நீங்கள் அதை எனக்கு தர வேண்டாம். என் பொண்ணுக்கு அதை நான் கொடுத்ததாவே இருக்கட்டும் தம்பி. உங்கள் மேலே எந்த தப்பே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமாவும் இந்த நகையெல்லாம் நான் வாங்கக்கூடாது. என் பொண்ணுக்குன்னு பெருசாக நான் எதையும் செய்யலை. வடிவு அவளோட நகையை ராஜிக்கிட்ட கொடுத்தது கூட தப்புன்னு அந்த நகையை திரும்பி வாங்கிட்டேன். அதெல்லாம் பெரிய தப்புன்னு இப்போ தான் எனக்கு புரிய வருது. உங்கள் நல்ல மனசுக்கு முன்னாடி நகையோ பணமோ எனக்கு முக்கியமே இல்லை. என் பொண்ணை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜகிட்டையும் ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு உண்மை எல்லாத்தையும் தெரிஞ்ச சக்திவேல் அங்கே வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. இங்கே கண்ணனை வெளுத்து வாங்கினதால பணம் எல்லாமே செலவாயிருச்சு, என்கிட்ட நகை மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கண்ணன் சொல்ல உடனே இங்கே ராஜி சொல்கிறாங்க, அந்த நகையவாவது திருப்பி தர சொல்லுங்க. ஏன்னா எனக்கு நகை மேலே ஆசை இல்லை. ஆனாலும் அந்த நகையை எங்கள் அம்மா கிட்டையும் அப்பத்தா கிட்டையும் நான் திருப்பி கொடுக்கணும். அவங்க கிட்டலாம் நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணனை வெளுத்து வாங்கி மறுபடியும் கதிர் மூலமாக அந்த நகையெல்லாம் வாங்கிடுறாங்க ராஜி.